மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல பூக்கள் எல்லாம் பறிக்க போறோம். சோ நிறைய டைப் ஆஃப் பூ எல்லாம் வச்சிருக்கோம். கலர் கலரான பூக்கள் தான் இன்னைக்கு பறிக்க போறோம். சோ பூக்கள்னாவே ஒரு அழகு தான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பறிக்க போறது டிசம்பர் பூ. இந்த கலர் ப்ளூ கலர் பூக்கள் தான். சோ பாருங்க, செடியும் நல்ல பெரிய செடி. பூக்கள் பறிக்கிறதுக்கே ரொம்ப கை வலிக்கும், அந்த அளவுக்கு பூக்கள் இதுல சீசன் இருந்து அவ்வளோ காய்க்கும். இப்போ அப்படியே கம்மியாயிடுச்சு, குறைஞ்சிடுச்சு. ஸோ அம்மா எல்லா பூக்களும் பாத்தீங்கன்னா பறிச்சிட்டு இருக்காங்க. அந்த போல் இருக்கு இல்லையா, பிங்க் கலர், இது 2 போல் வரும். பட் இப்போ போக 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 கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த பூக்கள் நல்ல அழகான பூக்கள் நம்ம பறிச்சுக்கிட்டோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் காமிச்சேன் இல்லையா, இந்த டிசம்பரும் இருக்கு. ஸோ இதுலயும் நிறைய பூக்கள்ல, ஏன்னா இப்பதான் இந்த செடி நம்ம வாங்கிட்டு நம்ம இப்பதான் வளர்த்தோம். சோ அதுல இருந்து இவ்வளவு பூக்கள் கிடைக்கிறது பெரிய விஷயம். சோ நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் பூக்கள் நிறைய, இப்ப அந்த போல் காட்டணும் இல்லையா, சோ அந்த அளவுக்கு இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு நம்புறேன். ஏன்னா அது வரைக்கும் அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த செடியை நம்ம நல்லா உரம் போட்டு வளர்த்து கட் பண்ணி விட்டு அது நம்ம கொண்டு வரணும். சோ அதுல இருந்து இப்போதைக்கு கிடைச்ச பூக்கள் இவ்வளவுதான், ஒரு கை அளவுக்கு. அந்த பூக்கள் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இந்த பிங்க் கலர் நான் தேடி தேடி எடுத்துட்டு வந்தேன். இன்னொரு கலர் செடியும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் அது எனக்கு கிடைக்கல. அந்த ராமர் கலர்னு சொல்லுவாங்க, டபுள் கலர், ப்ளூ கலர் ஒயிட் கலரா வரும். ஸோ அந்த செடி எனக்கு இன்னும் கிடைக்கல. அதுவும் எனக்கு கிடைச்சதுன்னா மாடி தோட்டத்துல வாங்கிட்டு வைக்கணும். ஸோ சங்குப்பூ அடுத்து நம்ம பறிக்க போறது, அது சொல்லவே தேவையில்லை. நம்ம மாடியில இப்பெல்லாம் நிறைய பூக்கள் அதுதான் பூத்துட்டு இருக்கு. இது ஒத்தடுக்கு சங்குப்பூ கிடையாது, இது அடுக்கு சங்குப்பூ. பாக்குறதுக்கே குட்டி ரோசஸ் தான் நான் இதுக்கு பேரே வச்சிருக்கேன். ஸோ அந்த பூக்களும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கிட்டோம். இது டீ போட்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லதான், ஸ்கின்க்கு கூட ரொம்ப நல்லதுன்னுவாங்க. எங்க அம்மா டெய்லி இதுதான் குடிச்சுக்கிட்டே வராங்க. ஏன்னா அவ்வளோ பூக்கள் பூக்குது, என்ன பண்றது தெரியல. ஸோ அதனால டிகாஷன் போட்டு குடிச்சிடுறாங்க அவங்க. அந்த தண்ணி நல்லா, அந்த கலரும் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில நல்லா அப்படியே கலர் இறங்குது. அப்புறம் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டோம்னா அந்த கலரே வேற மாதிரி மாறுது. ஸோ அந்த டீயும் குடிச்சிட்டு வருவாங்க. ஸோ அதுல இருந்தும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூக்கள் நல்லா கிடைச்சிருக்கு. அடுத்து பால்சம், இந்த செடி ஒரு பக்கெட்ல தான் வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா இதுல நிறைய கலர் இருக்கு, 5-6 கலர் அந்த ஃபுல்லாவே இருக்கு பாருங்க. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த விதைகள் எல்லாம் போட்டு அடுத்த தொட்டிலையும் நிறைய செடிகள் வந்துருச்சு. ஏன்னா இது ஒரு பக்கெட்ல தான் நம்ம வச்சிருந்தோம். சோ இப்ப அதுல இருந்து பாத்தீங்கன்னா விதைகள் எடுத்து நிறைய பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் இது அந்த அளவுக்கு யூஸ் இல்ல, பாக்குறதுக்கு அழகு, அதனாலதான் இது வச்சிருக்கோம். சோ அடுத்து செம்பருத்தி டீயும் போட்டு சாப்பிடுவாங்க ஒத்த அடுக்குல. சோ இதுலயும் இப்போ சாப்பிடுறாங்க. சோ இதுல இருக்கிற செம்பருத்தி பூக்களும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். செம்பருத்தி அந்த அளவுக்கு இப்ப யாருமே வைக்கிறது இல்லை, இது மோஸ்ட்லி சாமிங்களுக்கு தான் வைக்கிறாங்க. சோ எங்க கீழ் வீட்டுல இருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க தான் இந்த பூக்கள் பறிச்சுட்டு போய் அவங்க சாமிக்கு வைக்கிறாங்க. சோ எங்களுக்கு அந்த அளவுக்கு அது யூஸ் இல்லை. பட் இப்போ இந்த வீடியோக்காக நம்ம எல்லாமே பறிக்கிறோம். அது பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயில, அந்த சங்குப்பூ ட்ரெயிலே வச்சாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா வாடாமல்லி, இது பறிக்கல, இது பறிச்சாலும் வேஸ்ட். ஏன்னா நம்மளுக்கு ஜாஜி மல்லி நிறைய இருந்ததுன்னா அதுல இது வச்சு கட்டுவாங்க. பட் இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. சோ அந்த பூக்கள் அப்படியே இருக்கட்டும். இது பாக்குறதுக்கே நம்ம கார்டனுக்கு ரொம்ப அழகான ஒரு அழகு கொடுக்கும்னா இந்த பூக்கள் தான் நான் சொல்லுவேன். சோ அப்படியே அந்த செடியில இருக்கு. சோ யாருக்கு வாடாமல்லி ரொம்ப பிடிக்குமோ அது கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஏன்னா அந்த காலத்து பெண்கள் எல்லாம் நிறைய வாடாமல்லி தான் ரொம்ப விரும்புறாங்க, அதுக்காக சொன்னேன். சோ அடுத்து பாத்தீங்கன்னா கனகாம்பரம் இப்ப கூட நிறைய பேருக்கு பிடிக்கும், அது என்னன்னு தெரியல. பட் அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். நம்ம மாடி தோட்டத்துல நிறைய, எங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா கனகாம்பரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சொல்லப்போனா ஒரு பைத்தியமே சொல்லலாம், கனகாம்பரம்னா அவ்வளவு பிடிக்கும். அங்கங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த செடிகள் தான் நிறைய இருக்கும். இதுல இந்த பூக்கள் தான் நானே சொல்லுவேன், ஏமா இவ்வளோ வைக்கிறீங்க அப்படின்ட்டு. பட் அவங்களோட ஆசை நம்ம ஏன் கெடுப்பானு அப்படின்ட்டு விட்டுறது. அங்கங்க நிறைய இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா டார்க் ஆரஞ்சு கலர் இருக்கு, லைட் ஆரஞ்சு கலரும் இருக்கு, ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர்லயும் இருக்கு கனகாம்பரங்கள். சோ எல்லாமே அந்த செடிங்க எல்லாமே இருக்கு. என்னென்ன செடியில எவ்வளவு பூ பூத்திருக்கோ அதை தான் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கிட்டு இருக்கோம். சோ அதுவும் பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு நம்மளுக்கு இதுல இருந்து நம்மளுக்கு கிடைச்சது. ஜாஜி, மல்லி இந்த மாதிரி பூக்கள்ல இது நடுவுல வச்சு கட்டும் போது அந்த ஒயிட் கலர் பூக்களுக்கும் இந்த ஆரஞ்சு கலர் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அடுத்து வந்து நம்ம மாடி தோட்டத்துல பாரிஜாதம் ரொம்ப பூக்கிறது இல்ல. அது ஒரு 2 மாசத்துக்கு ஒரு 2 பூ 3 பூ அந்த மாதிரி பூக்கும். சீசன் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 4-5 பூக்கள் எல்லாம் பூக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் பூக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் இந்த ஒரு பூ பூக்கும். பாரிஜாதமும் இருந்தது, இப்ப சீசன் இல்ல. செடியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் செத்து போயிடுச்சு. அதனால வேற செடி தான் அது வாங்கிட்டு வந்து நம்ம வைக்கணும். சோ அடுத்து மயில் மல்லி. இந்த பூக்கள் ரொம்ப அழகு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பூக்கள் வந்து பறிச்சு கட்டி வைக்கிறது அந்த மாதிரி நான் இஷ்டப்படுறது இல்ல. இது செடியிலேயே, அதாவது அந்த கொடியிலே இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். காலையில பாத்தீங்கன்னா மலர்ற நேரத்துல ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த கலர் வந்து அவ்வளோ ஒரு டார்க்கா இருக்குதா, மரூன் டார்க்கு. ஸோ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு வீடியோக்காக நான் இந்த பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டேன். இந்த பூக்கள் ஒரு கொடி தான் மக்கள் எடுத்துன்னு வந்து வச்சேன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே விதைகள் தான் விழுது, அது பாட்டுக்கு திருப்பி வந்து வளருது. ஒரு செடி அப்படியே செத்து போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாசத்துல அடுத்த செடிங்க வந்து பூக்குற ஸ்டேஜுக்கு வந்து நிக்குது. சோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஒரு செடி வச்சுட்டாவே இது ஃபுல்லா, இப்ப வாழைக்கண்ணு நம்ம எடுத்துன்னு வந்து வச்ச வாழை செடிங்க வந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் இந்த செடி. ஏன்னா நிறைய செடிங்க வந்துட்டே இருக்கும், ஒன்னு முடிய ஒன்னு பூக்க நல்லா இருக்கும். சோ அதுவும் நான் பறிச்சுக்கிட்டேன். அடுத்து மல்லி, அடுக்கு மல்லினாவே ஒரு மணக்கம் சொல்லவே தேவையில்ல. அந்த அளவுக்கு மல்லி பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க, குறிப்பா பெண்கள். ஆண்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மல்லினாவே. சோ அந்த மாதிரி ஒரு மல்லி தான். அதுல இருந்தும் பாத்தீங்கன்னா ஒரு சில மொட்டுக்கள் பூக்கள் வந்து மலர்ந்து இருந்தது, அதுவும் நம்ம பறிச்சுக்கிட்டோம். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா கையிலே பறிச்சு நான் கையிலே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த பூக்கள் எல்லாமே. கலரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு. ஸோ அதுவும் நம்ம பறிச்சுக்கிட்டோம். மாடி தோட்டத்துல ஜாஜி மல்லி அவ்வளவு வச்சு இல்லை, என்ட்ரன்ஸ்ல வச்சிருந்தோம். நிறைய பூ பூக்கும், அந்த ஸ்மெல்லுக்கு பாம்புங்க வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நாங்க செடியை எடுத்துட்டோம். இப்போ வந்து இப்பதான் மாடியில வச்சிருக்கோம், அது இப்பதான் கொடி பிடிச்சி வந்துகிட்டு இருக்கு. ஸோ சில பூக்கள் தான் வருது, நிறைய இன்னும் வந்து பெரிய செடியா பெரிய கொடியா ஆகல. ஸோ அந்த செடி அப்படி இருக்கு. ஸோ நம்ம வந்து இதுல இருந்து ஒரு அதாவது கைப்பிடி அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லா பூக்களும் கிடைச்சிச்சு. இதுல நிறைய நம்மளுக்கு கிடைச்சி இருக்கிறது பூக்கள் அப்படின்னு பார்த்தாவே டிசம்பர் பூக்கள் தான். ஸோ அது வந்து செடியும் கிட்டத்தட்ட நம்ம கிட்ட 1 வருஷத்துக்கு மேல இருந்து இருக்கு, 1.5 வருஷத்துக்கு மேலேயும் சொல்லலாம். ஸோ அதுல இருந்து நிறைய பூக்கள் கிடைச்சது. இந்த மஞ்சள் செவ்வந்தி, அப்புறம் வயலட் கலர் செவ்வந்தி, அதே மாதிரி வெள்ளை சாமந்தி. ஸோ இந்த செடிங்கள் எல்லாம் இப்போதைக்கு கிடையாது. இது வந்து டிசம்பர் மாசத்துல நிறைய செடி, அதாவது பூக்கள் பூத்திருந்தது. அதெல்லாம் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த பழைய வீடியோ தான் நான் இதுல வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், இந்த பூக்கள் மட்டும். ஸோ இப்போ சீசன் இது முடிஞ்சிச்சு, ஏன்னா வெயில் வந்துருச்சு. வெயில் வந்தாவே இந்த பூக்கள் அந்த அளவுக்கு பூக்காது. ஸோ நம்ம கிட்ட இருந்தது எல்லாமே இந்த செடிகள் வந்து கட் பண்ணி நல்லா விட்டுட்டோம். இப்போ வந்து நிறைய துளிர் வந்துகிட்டே இருக்கு. ஸோ திருப்பி ஒரு 3 மாசத்துல திருப்பி கட் பண்ணி விட்டோம்னா அடுத்து அந்த டிசம்பர் மாசம் அந்த மாதிரி ஒரு பனி மாசத்துல பாத்தீங்கன்னா நல்ல மொட்டுக்களும் பூக்களும் நிறைய கொடுக்கும். ஸோ எல்லா ரகமான கலரான செடிகள் நம்ம வச்சிருக்கிறோம். இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா அந்த பழைய பூக்கள் இவ்வளெல்லாம் பூத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நான் அதை அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகான பூக்கள் எல்லாமே. ஸோ இதுதான் மக்களே, நிறைய இருந்தது. இப்போதைக்கு சீசன்ல இந்த பூக்கள் தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ குட்டி குட்டி செடிங்க நீங்களும் டைம் கிடைச்சதுன்னா வளர்க்க ஆரம்பிங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா வரும். நானும் அதே மாதிரி தான் சின்ன சின்ன ஒரு செடியை தான் வச்சு ஆரம்பிச்சாங்க எங்க அம்மா. அப்படியே அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அப்படியே வளர்க்க ஆரம்பிச்சதுதான். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல நம்ம வளர்த்ததுனாலதான் இவ்வளோ பூக்கள் நம்ம பார்க்க முடிஞ்சது. காய்கறிகள், பழங்கள், என்னோட சேனல் எல்லாமே நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட். நம்ம வளர்க்க வளர்க்க இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகுது. ஃப்ரெஷ்ஷா நம்மளுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா டக்குன்னு நம்ம மாடிக்கு போவோமா, பறிச்சிடுவோமா, ஒரு தாளிக்கை கொள்ளை இருக்கும். அதே மாதிரி எங்கேயாவது கிளம்புறோம், ஏதாவது ஒரு பூ மாடியில இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம பறிச்சு வச்சுட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி தான் மக்களே. ஸோ
இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் நான் இதே மாதிரி அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.